Daily. Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக பெய்த மழையால் பல்வேறு பகுதிகளில் நேரடி விதைப்பு செய்யப்பட்ட மற்றும் இயந்திர நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் நீரால் சூழப்பட்டு சேதமடைந்திருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்லப்பாவிடம் கேட்கலாம். செல்லப்பா, விவரங்கள். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு குறுவை சாகுபடி பணிகள் விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். இயந்திர நடவுக்காக தயார் செய்யப்பட்ட பாய்நாற்றாங்கல் மற்றும் பாய்நாற்றாங்கலில் நெல் விதைகள் விதைக்கப்பட்டும் ஒரு வார காலமே ஆகியுள்ளது. மேலும் பல விவசாயிகள் கடந்த 5 நாட்களாக நேரடி நெல் விதைப்பு பணியிலும் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக கோடை மழை சீரான அளவு பெய்து வந்ததால விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில நேற்று இரவு தொடங்கி விடிய பெய்த பலத்த கனமழையால் பல்வேறு இடங்களில் நேரடி விதைப்பு செய்யப்பட்டு மற்றும் இயந்திர நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் மற்றும் பாய்நாற்றாங்கல் இவர்கள் அனைத்திலுமே மழை நீரால் சூழப்பட்டு மிகவும் சேதமடைந்திருக்கிறது. இது பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் செம்மநாடு கோவில் பகுதியில் மட்டுமே அதிகபட்சமாக 74.60 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கு. மாவட்டத்தில் சராசரியாக 4 சென்டிமீட்டர் மழை தற்போது பதிவாகி இருக்கிறது. கடந்த 4 நாட்களாகவே வயலில் நீர் தேங்கி இருந்த நிலையில நேற்று இரவு பெய்த மழையால தற்போது வளர்ந்து வரும் இளம் பயிர்கள் முழுவதுமாக மழை நீரால் சூழ்ந்தும் சேதமடைந்துள்ளது. தற்போது வான மேகமூட்டத்துடன் மழை தொடர்ந்து பெய்யும் சூழல் நிலவுவதால் பயிர்கள் முற்றிலும் அழுகிவிடும் எனவும் தண்ணீர் வழிய வழி இல்லை எனவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறாங்க. மேலும் தற்போது வாய்க்கால் தூர்வாரும் பணி மந்தமாக நடைபெறுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த சம்பா தாளடி பருவத்தின் போது மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கும் நிவாரணம், இன்சூரன்ஸ் இது எதுவுமே கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் மிகவும் வேதனையோடு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. Taste the Daily.